ஹலோ மக்களே! மாறன் விரசாம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மாறனுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. இந்த வீட்ல இருக்கக்கூடிய புஷ்பா வந்து நம்ம வீராவ எதிர்த்து தான் ஒரு செயல பண்ணிட்டுருக்கா. அப்படி வீராவுக்கும், புஷ்பாவுக்கும் என்னதான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, ஒரு கட்டத்தில நம்ம புஷ்பா தான் ராணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாறன் கூடிய சீக்கிரமா கண்டுபிடிக்க போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். புஷ்பாவும் வீட்ல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா வீரா இந்த வீட்ல இல்ல. அவ வந்து வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டா. இங்க நடக்கக்கூடிய பூஜைய பத்தியெல்லாம் அவளுக்கு எந்த கவலையும் இல்ல அப்படி சொல்லிட்டு போட்டு கொடுக்கும்போது, அத பார்த்துட்டு இருந்த நம்ம வள்ளி அம்மையும் கண்டிப்பா வீரா வீட்ட விட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவளுக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம் அப்படி சொல்லும்போது, நம்ம வள்ளி அம்மா எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே வீரா இருந்த மாதிரி இல்ல. மாறன் கரெக்ட்டா வெளியிலேருந்து வரும்போது அத கவனிச்ச நம்ம வள்ளி அம்மையும், "மாறன் நிஜமாவே வீரா உன் கூட வந்தாளா? எங்க போனா?" அப்படின்னு கேட்கும்போது வீரா ஸ்டோர் ரூம்லேருந்து வராங்க. இதை கவனிச்ச உடனே கனியும், "வீரா எங்கேயுமே போகல, வீட்டில் தான் இருக்கா, இங்கே பாருங்களா" அப்படி சொல்லும்போது வீராவும், "ஆமாம் நான் எங்கேயும் போகல, வீட்டில் பூஜை வச்சுட்டு எங்கே போகிறது" அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. புஷ்பாவும் எப்படி தான் இவ எஸ்கேப் ஆனான்னு தெரிய மாட்டேங்குது. எப்படியாவது அவளோட வேலைக்கு ஆப்பு வச்சலான்னு பார்த்தா இதுலேருந்து எஸ்கேப் ஆயிட்டா. எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாறனை தான் இருக்கும். மாறன் கரெக்டாக வந்து இந்த வீராவை அந்த ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ்பாவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. நம்ம எப்படியாவது இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டேயுமே நல்லவா மாதிரி இருக்கணுமே, என்ன செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சு புஷ்பாவும் அந்த பூஜை எல்லாமே முடிஞ்ச உடனே அப்படியே நம்ம கண்மணி இருக்கக்கூடிய இடத்துக்கே வராங்க. அங்கே வந்து அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனும், "என்னாச்சு அண்ணி எங்கே போனாங்க?" அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும்போது, வேற எங்க கண்மணி இருக்கால அந்த இடத்துக்கு தான் போயிருக்கா அப்படி சொல்லும்போது, மாறனும் அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. அங்க புஷ்பா வந்து ஏதோ ரொம்ப நல்லவ மாதிரி கண்மணிக்கு பக்கத்துல அந்த இடத்துல இருந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனும், "என்னாச்சு அண்ணி, இங்க வந்து என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்படி அழுதுட்டு இருக்கீங்க?" அப்படி கேட்கும்போது, "இல்ல இன்னைக்கு பூஜை எல்லாம் கண்மணி அக்கா பேர்ல வந்து நடந்தில்ல, அதை பார்த்து தான் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டம் ஆயிட்டு, அதனால தான் இங்க வந்துட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்" அப்படி சொல்லும்போது, ஒரு கட்டத்துல வாய் வார்த்தை வழியாட்டு நம்ம புஷ்பாவுக்கு வந்துடுது. அப்படியே சரி, அதான் மினிஸ்டர் எல்லாம் வந்தாங்கல்ல கலெக்டர் ஆஃபீஸில், அந்த இடத்துல வீராவும் கரெக்டான சமயத்துக்கு வந்துட்டு தானே அப்படி கேட்கும்போது, நம்ம மாறணும், "இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யாருக்குமே தெரியாது, அது எப்படி உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு?" அப்படி கேட்குறாங்க. அப்படியே புஷ்பா மனசில் யோசிக்கிறாங்க, "ஐயோ நம்ம தான் வாய் தவறி சொல்லிட்டோமோ, இதை எப்படி சமாளிக்கிறது?" அப்படின்னு நினைக்கும்போது, "இல்லை இது எல்லாமே மலர் தான் சொன்னா, மலர் சொல்லி தான் எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு எப்படி தெரிய போகுது?" அப்படி கேட்கும்போது நம்ம மாறணும், "இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, மலர்கிட்ட வேணும்னா நான் ஃபோன் பண்ணி கேட்கிட்டா அவள் உங்கள்கிட்ட சொன்னாலான்னு அப்போ தானே தெரியும்" அப்படி சொல்லும்போது புஷ்பாவும் அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. "மலர் என்கிட்ட சொல்லி எப்படியுமே மறந்துருப்பா, இதெல்லாம் பெரிய விஷயம் படுத்தாதுங்க, எது எப்படியோ நம்ம வீராவுக்கு இப்போ நல்லா தானே இருக்கா, வீரா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கரெக்டான சமயத்தில் மினிஸ்டருக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன்லாம் சிறப்பாக தானே முடிஞ்சுது" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாறனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, இந்த புஷ்பா வந்து வீட்டுக்குள்ளே வந்ததே யாரோ ஒருத்தங்கள பழி வாங்கிறதுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நேரடியாக புஷ்பா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "அண்ணி நான் வந்து மறைச்சு எதுவுமே கேட்கறதுக்கு விரும்பலை, ஒழுங்காட்டு இதுக்கு உண்மையை சொல்லுங்க, அந்த வீராவுக்கும் உங்களுக்கும் என்னதான் ஒரு முன் விரோதம், எதுக்காக வீராவை நீங்கள் இப்படி செய்கிறீங்க?" அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல நேருக்கு நேர் புஷ்பா கிட்ட கேட்கும்போது, புஷ்பாவும் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, "நான் வந்து அவளை இது வரைக்கும் விட்டு வச்சதே பெரிய விஷயம், என்கிட்ட யாராவது மோதுனா இது வரைக்கும் யாருமே நான் விட்டு வச்சது கிடையாது, முறையாக இந்த வீராவை விட்டு வச்சிருக்கேன்" அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது வெளிக்காட்டாமல் இருக்காங்க. அதை கவனித்து நம்ம மாறணும், "எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணி, நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிட்ருக்கீங்க" அப்படி சொல்லும்போது புஷ்பாவும் ஒரு கட்டத்தில் கூடிய சீக்கிரமாக உன்னையும் வீராவை நான் பிரிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நம்ம மாறணும், "என்ன நடந்தாலுமே என்னையுமே வீராவையும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னைக்கா இருந்தாலுமே நான் வீராவுக்கு ஆதரவாக தான் இருக்க போகிறேன், நான் இருக்க வரைக்கும் வீராவை நீங்கள் அசைக்கவே முடியாதுன்னு" சொல்லிட்டு நேருக்கு நேராக ராணி கிட்ட அப்படியே ஒரு சவால் விடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் புஷ்பாவும், "இந்த மாறனை நீ சும்மாவே விடக்கூடாது, இவனுக்கு நம்மளை பற்றின விஷயங்கள் பல தெரிய வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நம்மளை பற்றின உண்மைகளும் கண்டுபிடிச்சிருவான் போல், இந்த மாறன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ்பாவும் ஒரு பிளானை பண்ணுறாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத கவனிச்ச நம்ம வள்ளி அம்மையும், என்னைக்கு புஷ்பா வந்து இப்போ திருந்த ஆரம்பிச்சிட்டா, வரும்போது தான் பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருந்து, இப்போ இந்த குடும்பத்துக்காக நல்லது தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. புஷ்பாவும், "இதாண்டா சரியான சான்ஸு, நம்ம இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துட்டோம், ராகவனும் இப்போ மனசு மாறிட்டான், கூடிய சீக்கிரமாக நம்மளை ரொம்பவே ஏற்றுப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் நினைக்கிறாங்க. அப்படியே ராமச்சந்திரன் கிட்ட அந்த இடத்துல எல்லாருமே அக்கறையாக கவனித்து நடிச்சிட்டு இருக்க புஷ்பாவை எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மாறனுக்கு புரிய ஆரம்பிக்குது, இவ வந்து வேணும்னு தான் இதெல்லாம் செய்துட்ருக்கா, முன்னாடி எப்படி விஜய் பண்ணாலும் அதே மாதிரி தான் இந்த புஷ்பாவும் செய்துட்ருக்கா, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.
புஷ்பாவும் அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது நம்ம கனியும், சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுவரைக்கும் குடும்பமா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்ததில்ல. கண்டிப்பா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, இத பார்த்துட்டு இருந்த புஷ்பாவும் எப்படியாவது மாறனை இந்த இடத்துல அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு குரூப்பா குடும்பமா சேர்ந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது, அப்படியே மாறன கூப்பிடுறாங்க. இந்த குரூப்பா ஃபோட்டோவ எடுத்து தாங்கன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன குடுக்குறாங்க. வீரா அத பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க. மாறன் இந்த குடும்பத்த சேர்ந்தவன் தானே, அவனும் இந்த இடத்துல நிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, நம்ம கனியும் ரவுடிய மட்டும் எதுக்கு தனியா விட்டுட்டு, அவனும் இந்த ஃபோட்டோல இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாருமே அமைதியா நின்னாலும், புஷ்பாவும் யார் அப்புறமா ஃபோட்டோ எடுப்பான்னு சொல்லிட்டு, மாறன் கிட்ட அந்த மொபைல் ஃபோன குடுக்குறாங்க. கனி பாப்பாவும் அப்படியே மாறன் கூடயும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, புஷ்பாவும் சரி இப்ப வீரா நீ போய் நில்லு. வீரா வந்து ஃபோட்டோ எடுக்கட்டு, மாறன் வந்து இங்க நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அத கேட்டு மாறன் அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க. எதற்காக இப்ப வீரா இந்த குடும்பத்துல உள்ள ஃபோட்டோல கூட நிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த புஷ்பா யோசிக்கிறா. வீராவுக்கும், புஷ்பாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அத வந்து இதுல காட்டலான்னு இருக்கா. நான் இருக்க வரைக்கும் வீராவுக்கு எந்த ஆபத்தும் நடக்குறதுக்கு விட மாட்டேன். அதோட இல்லாம இந்த குடும்பத்த விட்டு வீராவ தொரத்துறதுக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் ஒரு பிளான் பண்றாங்க. என்ன வீரா நீ எதுக்காக அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க? நீயும் அந்த குடும்பத்துல உள்ளவ தானே, அங்க நில்லு. நீ ஃபோட்டோல கண்டிப்பா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் பேசும்போது, புஷ்பாவோ சரி வீரா நின்னேன்னா அதுக்கப்புறமா நீ எப்படி அதுல நிக்க முடியும்? யாராவது ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனும் எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுட்டு, அதான் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே ஒருத்தங்கள கூப்பிட்டுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறவங்கள கூப்பிடுறாங்க. இந்த கேமரா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதனால இந்த கேமரால ரொம்பவே கிளாரிட்டியா இருக்கும். மொபைல விடுன்னு சொல்லிட்டு அந்த கேமராமேன வர வச்சு அப்படியே குரூப் ஃபோட்டோ எடுக்காங்க. குடும்ப ஃபோட்டோல அப்படியே நம்ம மாறனும், வீராவும் சேர்ந்த மாதிரி ஃபேமிலியாட்ட அந்த இடத்துல நிக்கிறாங்க. இத பார்த்த புஷ்பா அப்படியே அதிர்ச்சியாகி எவ்வளோ தைரியம் இருக்கணும். நாம ஒரு பிளான் பண்ணா எல்லாமே மாறி போயிட்டே எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாறன் தான். இவங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிச்சிடணும். இந்த குடும்பத்தில இவங்களோட ஃபோட்டோல கூட சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சோம். இப்ப எல்லாமே மாறி போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்கும்போது இத கவனிச்ச நம்ம மாறனும் புஷ்பா கிட்ட வந்து, "என்ன அண்ணி ஏதோ ரொம்ப யோசனையா இருந்த மாதிரி இருக்கு. என்ன நாங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே யோசிச்சீங்க. அதோட இல்லாம வீரா இந்த குரூப் ஃபோட்டோல குடும்பத்தில நிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தானே இந்த பிளான் பண்ணீங்க. அப்படி எதுவுமே இனி நடக்க போறதில்ல அண்ணி" அப்படி சொல்லிட்டு நம்ம மாறன் செம அதிரடியா ராணிய எதிர்த்து நிக்கிறாங்க. அதோட இல்லாம நீங்க வீரக்கா மேல எவ்வளோ பகை இருந்தாலுமே அத இதோட விட்டுருங்க. வீராவுக்கு ஏதாவது ஆபத்து வர மாரி ஒரு செயல் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமா இந்த வீட்ல கூட நீங்க இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம புஷ்பாவ மாறன் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல வள்ளியம்மா வந்த உடனே மாறன் கிட்ட, "மாறன் பாத்தியா புஷ்பாவோட ஐடியா எல்லாமே சூப்பரா இருந்திருக்கு. இந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறதுக்காக அவ எவ்வளோ பாடுபடுறா" அப்படி சொல்லிட்டு புஷ்பாவ பத்தி மாறன் கிட்ட பெருமையா பேசும்போது நம்ம மாறனும், "ஆமா அத்த போற போக்க பார்த்தா உன்னோட இடத்தையே அண்ணி நிறைவேத்திருவாங்க போல. கூடிய சீக்கிரத்துல இவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்துருவாங்க போல. என்னையும் வீராவையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக எவ்வளோ பாடுபடுறாங்க தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாளாவது நீ இந்த வேலைய செய்திருக்கியா அத்த?" அப்படி சொல்லிட்டு நம்ம மாறனும் வேடிக்கை அந்த இடத்துல பேசுறாங்க. இத பார்த்த ராணிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. கூடிய சீக்கிரமா நம்ம மாறனுக்கு ராணி பத்தின சுயரூபம் எல்லாம் தெரிய வரப்போகுது சொல்லலாம். அதே சமயத்துல அந்த டைம்ல ராணிய வீட்ட விட்டு வெளியில அனுப்ப போறாங்கன்னே சொல்லலாம்.